அன்புள்ள ஆண்டவரே சோதனை செலுத்துகிறோம். மகன்களை கரம்பிடித்து கண்மணி போல கைவிடாமல் நடத்தி வந்தேன். இந்த காலங்களில் சமூகத்தில் வரக்கிறோம் செய்தேன். நாளுக்குரிய சொந்த மாத்துக்குரிய வாக்குத்தங்களை தாரும் வந்திருக்கிறதா அந்த ஜனத்தை ஆசிரியர்களையும் அப்படி நாம் மேம்பட்டோம். சபைக்காக ஜெபிக்கிற சபையின் மக்கள் ஒவ்வொரு எழுப்பி அவர்களை வீடுகளிலே அவர்களை ஜெபிக்கவும் உங்களுடைய வாக்குத்தங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ளவும் சமூகத்தில் இருக்கிற கிருபத்தாலும் முடியாத சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் வாசிக்கும் உடைய காலத்தில் தந்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுவாக நடக்கும் என்பதை சுமரமாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதா. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் இயேசு நம்மோடு என்ற தலைப்பு. செய்தியின் தலைப்பு இயேசு நம்மோடு. ஏசாயா 49:10 நம்ம வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நீ பயப்படாதே என்று சொல்லு. கடந்த 11 மாதமாக எத்தனையோ பயங்கள் வந்தது, எத்தனையோ வாழ்க்கையில பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். அல்லேலூயா. அதையெல்லாம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 11 மாதமாக பயப்படாமல் நம்ம வாழ கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை செய்தார். கிருபையினால் தான் நம்ம பயப்படாமல் இருக்கும். இந்த கிருபை இல்லைன்னா நம்ம பயந்து அணுகி சத்தே போயிடும். ஆகவே 11 மாதமாக பயப்படாமல் நம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த 12ஆம் மாதத்திலேயும் பயப்படாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அம்மா கூட இருந்த தெய்வம் 12ஆம் மாதத்திலையும் நான் உன்னோடு இருப்பேன், நீ பயப்படாமல் இருன்னு சொல்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய பயங்கள் இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் வருது, புது வருஷம் வருது, நிறைய செலவுகள் நமக்கு இருக்கும். அதனால நம்ம ரொம்ப பயப்படும். பாஸ்டர் வேறு வரி போட்டாரு, இதெல்லாம் பயமா சரி, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஆகவே ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்மை பார்த்து சொல்றேன். நம்ம சிறியவர் பெரியவர் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசுவோடு கூட இருக்கிறது நல்லது. இயேசுவோடு கூட இருப்பது நல்லது. இந்த மறுரூபமனை இயேசு மறுரூபமானபோது சீசர்கள் ஆண்டவரே இங்கே நீ உம்மோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. உம்மோடு இருப்பது நல்லது இங்கே இருந்துருவோம்னு சொல்கிறாங்க. அது ஒரு மலையில் வீடு இல்லை, தங்களுக்கு இடம் இல்லை. அதனால் அந்த மலையில் பாருங்க, ஆண்டவரோடு கூட எந்த இடத்துலையும் இருக்க சீசர்கள் என்ன பண்ணாங்க? விரும்பினாங்க எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவோடு இருக்கணும். அல்லேலூயா என்று சொல்லி. ஆகவே இயேசுவோடு இருப்பது நல்லது. இன்னைக்கு பணம், பட்டம், பதவிகள், சொத்து, சுகங்கள் இல்லாமல் இருந்தும் இயேசு இல்லாவிட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இயேசு இல்லாவிட்டால் ஒன்றுமே. அதனால இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு என்னோட கூட இருங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு என்னோடத்தில் வாங்கினா தான் வருவார். கூப்பிடணும். ஆண்டவரை நம்ம கூப்பிடணும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், வாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், வாக்குவார்.
ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் தன் மகனை வெளிநாடுகளிலே படிக்க வச்சார். அப்போ அவனுடைய பிறந்த நாள் வந்தது. அப்பா நீங்கள் என் பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக வரணும்ப்பா அப்படின்னு சொன்னார். அவர் வரேன்னு சொல்லியிருந்தார். நான் 2 நாளைக்கு முன்னே வந்த வேண்டாம், அவங்கள தங்கியிருப்பேன், 2-3 நாள் தங்கியிருப்பேன். அதனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவருடைய தொழில் நிமித்தமாக அவருக்கு என்ன செய்ய முடியல, போக முடியும். அதனால் அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் அனுப்பினார். நீ இதை கொண்டு போய் இந்த பரிசுகள்லாம் கொடுத்து அவனுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து என்ன செய்ய எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் போனார். போய் அந்த தம்பி பார்த்து, அப்பா வர முடியலப்பா, வெளியூர் வேலை விஷயமா தொழில் விஷயமா போயிட்டாரே, அதனால் என்னை அனுப்புனாரே, இருந்தால் அவனுக்கு பரிசுகள்லாம் கொடுத்துட்டாருப்பா, பணம் கொடுத்தாரு, உனக்கு நல்ல ஒரு வஸ்திரங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் கொண்டு வரணும், போயிரு அப்படின்னு சொல்லி வாங்க மறுத்து விட்டான். ஏன்? அவனுக்கு ஒரே ஆசை என்னது, அப்பாவா ஒரு செல்வம். அதுபோல நமக்கும் நம்முடைய அப்பாவா இயேசுவை என்ன செய்யணும், பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரோடு தங்கணும், ஒரு நல்ல செல்வம். அதனால ஆண்டவரோடு கூட இருப்பது தான் பெரிய பாக்கியம். இல்லையா? பெரிய பாக்கியம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு என்ன வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்மை ஆசீர்வாதிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 26:3 நம்ம வாசிக்கும் போது சொல்ற சில வசனங்களை எவ்வளவு எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, நீ இந்த தேசத்திலேயே இருப்பா, எகிப்துக்கு போயிடாத, எகிப்து ஒரு பாவ உலகம், அதுக்குள்ள போயிடாத, போன பிரச்சனைகள்லாம் நினைக்காத, இந்த தேசத்திலே உடைய பிழைக்க வைப்பேன், பாதுகாப்பேன், உனக்கு இந்த தேசங்கள் எல்லாம் தருவேன், இங்கே அல்லேலூயா இல்லைங்களா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வச்சாரா இல்லையா? ஆசீர்வச்சார 100 மடங்கு என்ன செய்தாரு? ஆசீர்வச்சார்ல. இல்லை, ஆண்டவர் சொன்னா மாற மாட்டார். அல்லேலூயா. நாம் சில நேரங்களில் ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைய வரல அப்படின்னு நம்பிக்கை இழந்துடுறோம். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பாருங்க, உடனே யோசிப்போம், உடனே ஆசீர்வதிக்கலை. கொஞ்சம் காலம் போகும் பிறகுதான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். அதனால நாமும் என்ன செய்யணும், வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிக்கணும். வாக்குத்தத்தங்களை மறந்துடக்கூடாது. ஆமாம், என்ன செய்த வாக்குத்தத்தை 3 மாதமா சொன்னேன், 3 வருஷமா சொல்றேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு இல்லை. அது நீங்கள் நம்பணும். ஆண்டவர் செய்வார்.
அப்படின்னு நீங்க ஜெபத்தை விடாம செய்யணும். அல்லேலூயா. செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். ஆசீர்வாதம் நிறைய சமயங்களில் சொல்லி அது சாதாரண வார்த்தையாக மாறிடுச்சு. அதனால் நிறைய பேர் அதை விரும்புகிறது. பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சி செய்த காலத்தில் அவர் டெல்லியிலிருந்து இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்தார். விமானத்தில், தனி விமானத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? அங்கே காமகோணி பீடாதிபதினு ஒருத்தர் இருக்கார், ஒரு வயசானவர். அவற்றை ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வர்றார். என்ன வந்தா அவர் என்ன செய்யணும்? கை வச்சு திணையெல்லாம் போட்டு செந்தூருக்கு போட்டு ஒன்று வச்சு ஆசீர்வதிக்கணும். அதுக்காக வர ஒரு நிமிஷம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து. அவருக்கு என்ன குறை இருந்ததா? குறையே இல்லை. ஆனாலும் கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் வேணுமே என்று சொல்லி வரலாம். அவ்வளோ வார்த்தையாக வரலாம். நமக்கு அந்த வார்த்தை இல்லை. ஆலயத்துக்கு வார்த்தையோடு வர்றதில்லை, உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. என்னதானோன்னு நம்ம ஜீவிக்கிறோம். இந்த வருஷ கடைசியில் நல்ல எல்லாவற்றையும் உணர்ந்து நல்ல குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவரோட பரவாயில்லையே. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் மீண்டும் என்ன செய்வோம்? விரும்புவோம். ஆண்டவரை என்னோடு கூட இருங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவர் விட்டு விலகி இருந்தாருன்னா அதை கண்டுபிடிக்கணும். மரியாதை விட்டு ஆண்டவர் என்ன செய்தாரு? விலகிட்டாரு. யோசேப்பு விட்டு விலகிட்டாரு. அதை அவங்க என்ன செய்தாங்களாம்? 3 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. 3 நாள் கழிச்சு இயேசு நம்ம கூட இல்லையே கண்டுபிடிச்சி தேடுறாங்க. தேடி 3 மறுபடியும் 3 நாள் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. ஒரு வேலை சொல்லுங்க இல்லைங்களா? மரியாதைக்கும் யோசேப்புக்கும் இயேசு ஒரு அந்நியர் போல தான் இருந்தார். அந்நியர் போல தான் இருக்கிறார். ஆனாலும் கூட அவரை விடாமல் தேடினாங்க இல்லையா? தேடினாங்க. அதுபோல் ஆண்டவரை நாம் விடாமல் தேடல். அல்லேலூயா. யாக்கோபு தேடினான். யாக்கோபா என்ன செய்தான்? யாக்கோபை கொடுத்தா வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:14-15 வாசிங்க. 28:14-15. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போய் இடத்துக்கெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உன் சொன்னதை செய்யும் அளவுக்கு கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் சொல்ற யாக்கோபை பற்றி பார்த்து சொல்றாரு, படுத்திருக்கிற இந்த பூமியை தருவேன். நீ வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் 4 திசையும் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? அது ஒரு இந்த ஏசாயாவில் இருக்கிற வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு 2 தான் சொல்றோம். ஆனால் யாக்கோபுக்கு என்ன சொல்றாரு? 4 பக்கமும் நீ பெறுவார். அல்லேலூயா. 4 பக்கமும் உன்னை பெறுவ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாக்கோபோடு கர்த்தர் இருந்தாரா இல்லையா? இருந்தான். அல்லேலூயா. அவனோடு கூட 20 வருஷ காலம் லாபான் வீட்டில் அவன் பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உபத்திரப்பட்டாலும் என்ன வந்தாலும் அவன் விட்டுருப்பான். அங்கேயே இருந்தான். அங்கேயே இருந்து ஆண்டவர் சொல்ல வரைக்கும் அங்கே இருந்தான். அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் வந்தா சொன்ன புறப்பட்டு வந்தான். அதுவே யாக்கோபு பாருங்க, ஒரு நாள் அவன் அண்ணன் 400 பேரோட வாரிட்டான். எத்தனை பேரோட? 400 பேரோட நான் என்ன செய்றேன்? வருவேன். அண்ணனை சந்திக்க போறேன், அவனை அடிக்க போறேன், உதைக்க போறேன், அவனை கொல்ல போறேன்னு சொல்லி அவன் 400 பேரோட வரேன்னு சொல்லிட்டான். அப்ப 400 பேரோட வந்துட்டு இருக்கிறான். என்ன உங்களை ஒருத்தரை அடிக்கணும்னு
அடிக்கணும்னு சொல்லி அடிக்கணும்னு சொல்லி 10 வருடம் கம்பு வருடம் தூக்கிட்டு வந்தாங்க இவங்கெல்லாம். அது வந்தால் நீங்கள் எங்கே ஓடுவீங்க? எங்கே ஓடுவீங்க? எதிர்த்தாப்புல ஒரு 2 பேர், ஒரு ஆள் நிற்கிறாங்க, 2 பேர் நிற்கிறாங்க, அதுக்குள்ளே போக மாட்டீங்க. கூட்டமாக ஒரு 30 பேர் நிற்கிற இடத்துல என்ன செய்யுங்க? ஓடி போய் அங்கே ஓடுவீங்க. அங்கே கூட மறைஞ்சிக்கலாம் என்ன ஓடுவீங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளே தான் ஓடுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்க. ஆனால் யாக்கோபு எங்கே ஓடினாரு? எங்கே ஓடினாரு? இயேசுநாதர் ஆண்டவர்கிட்ட போனார். அல்லேலூயா. போய் ராத்திரியெல்லாம் ஆண்டவருடைய பார்க்க பிடிச்சி என்ன செய்தாரு? கெஞ்சினார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். அங்கே ராமும் என்ன செய்யணும்? பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் உனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும் பயப்படேன்னு சொன்ன மாதிரி ஒரு பாளையம் இறங்கினாலும் தேவனிடத்தில் வரணும். அல்லேலூயா. தேவனிடத்தில் வரணும். யாக்கோபு தேவனிடத்தில் வந்தார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இப்படி ஆசீர்வாதத்தினால தான் நான் நல்லா இருக்க முடியும், இல்லைன்னா அன்னை கொன்றுவான், வச்சுருவான், 100 பேரோட வர்றான். அந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதினே சொல்றார். அவர் தேவதூதனானவரோடு என்ன பண்ணாரா? போராடினார். என்ன போராட்டம் பண்ணாரு? ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 12:3 எப்படி போராடினாரு? கால்கையெல்லாம் பிடிச்சா போராடினாரு. என்ன செய்கிறார்? ஓசியா 12 அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குடியாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். எப்படி போராடினான்? வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குடிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். அடுத்த வசனம். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டார். அவரை நோக்கி கெஞ்சினார். அழுதான் இருக்காமா? அதை விட்டுட்டு நீ அழுது கெஞ்சினான். அழுதான். எப்படி போறான்னா, எப்படி போறான்னா கையால பிடிச்சி இழுத்து ஆண்டவரோட போராடினா, தர்க்கம் பண்ணானா, என்ன செய்யலாம்? அழுதான். அந்த அழுகையில ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நின்றுட்டாரு. அல்லேலூயா. அந்த அழுகையை தாண்டி என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால போக முடியும். அதெல்லாம் அழுகைக்கு அவ்வளவு பவர். அழுதான், கெஞ்சினான். என்ன செய்யலாம்? எப்படியாவது ஆசீர்வதிங்க ஆண்டவரே கெஞ்சினான். அதெல்லாம் அவரே ஆசீர்வாதத்தை அவன் அந்த நாளிலே அழுது கெஞ்சி அப்படி போராடிதான் பெற்றுக்கொண்டான். நாமும் ஆண்டவரோடு என்ன செய்யறதில்ல, யுத்தம் பண்ணி ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்களும் அழுது கெஞ்சி என்ன செய்யணும்? அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. என்னென்றால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. அதனால அந்த நாட்கள் குறைக்கப்படாததால் ஒருவனும் தப்பி போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகுது. அதுக்காக நீங்கள் இப்பவே நல்ல அழுது ஜெபம் பண்ணி கெஞ்சி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில சொத்துக்கு சுகமா வருமானங்களுக்கெல்லாம் குறைவு இல்லை. ஆனாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லாமல் வாழுகிறார்கள். காரணம் இயேசு இல்லாதனால. அல்லேலூயா. இயேசு இல்லாதனால அவங்க ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா வியாதி இல்லாம வேதனை இல்லாம பாடல் இல்லாம வாழ முடியல. ஹைதராபாத் நிஜாம்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 21 வகை சாப்பாடு தினமும் செய்து வைக்கணும். அதுதான் சாப்பிடுவார். 21 வகை சாப்பாடு சாப்பிடுவார்.
எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பிடுவார். அப்போ ஒரு சில காலங்கள் போகும்போது அவருக்கு சில வியாதிகள் வந்துடுச்சு. டயபெட்டிஸ், சுகர் போன்ற சில வியாதிகள் வந்தபோது அவர் என்ன செய்வார்னா தினமும் சாப்பிடுவார். அன்றைக்கு அந்த வியாதி வந்த பிறகு அந்த மோந்து பார்த்துட்டு வச்சுருவாராம். 20 தட்டை மோந்து பார்த்து வச்சுருவார். 21வது தட்டில் கூழ் இருக்கும், கம்பக்கூழ், கேப்பக்கூழ், அதுதான் சாப்பாடு. அல்லேலூயா. அப்படி பணக்காரர்களுக்கு இருந்தாலும் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி சொந்தமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார் நமக்கு லாபம் என்ன? அதனால ஆண்டவன் நம்மோடு கூட இருந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருந்தால், நம்முடைய வேலையில் இருந்தால், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பில் இருந்தால், நம்முடைய போக்குவரத்தில் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்னடா கூட இருந்தாருன்னா போனாலும் ஆசீர்வாதம், வந்தாலும் ஆசீர்வாதம். ஈசாக்கை பார்த்து அரசுனார், தேசத்தில் இறைவன் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அவன் தோன்றாங்க. தண்ணி அரிசிது வருது. அந்த கேரளாவில் ஒரு மேய்ப்பவர்கள் தோன்றாங்க, தண்ணி வரமாட்டேங்குது. இவன் விதைச்சானா 100 மடங்கு பலன் வருது, அவங்க விதைச்சா ஒன்றுமே வருது. அப்படி ஆடு மாடுகளெல்லாம் ஈசாக்கு என்ன செய்து பெருகிக்கிட்டே போகுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் இந்த ஆசீர்வாதம் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளாமல் பிறகு அறிஞ்சிட்டாங்க. அறிந்து கொள்ளாமல் பொறாமப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க? பொறாமப்பட்டு அவனோட போராடி இந்த ஊர் என்னுடையது, எங்கள் அப்பாவுடையது, இது எங்களுடையது சொல்லி அவனை விரட்டினாங்க. தேசத்தை விட்டு விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த ராஜாவும் போகிறான், இவங்களுக்கு ராஜாவும் போய் என்ன செய்யறான்? கர்த்தர் உங்களோடு உம்மோடு இருக்கிறார், நீர் எங்கள் தேசத்துக்கு வார, மறுபடியும் வாரம், நாங்கள் தெரியாமல் உங்களை விரட்டி விட்டுட்டோம், இது வந்து என்ன செய்யும்? வாசம் பண்ணோம், என்ன கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் சமாதானம் பண்ணாங்க. அவராலே சொல்லுவார், கர்த்தர் சொன்னபடியே ஈசாக்கோடு இருந்தார், ஆபிரகாமோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்ம ஆபிரகாமை விட ஈசாக்குக்கு அதிகமான ஆசீர்வாதம், ஈசாக்கை விட யாக்கோவுக்கு அதிகமான ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தில் ஒரு வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே போகிறான். அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், கிருபை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். ஆதியாகமம் 39, 21 நம்ம வாசிக்கிறோம். என்ன செய்தாரா? இருந்தான். அல்லேலூயா. இருந்த கிருபை வைத்து அவனை சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தேவனுடைய செய்து அவனை இந்த தேசத்தில் என்ன செய்தார்? உயர்த்தினார். ஒரு வாடனாக உயர்த்தினார் சொல்லி நான் பார்த்தோம். 23ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் இந்த சிறைச்சாலை தலைவன் இந்த பொறுப்பை கொடுத்துட்டான். கொடுத்த ஜனங்களாக நீ நடத்தணுப்பா, என்னுடைய ஸ்தானத்தில் நீ என்ன செய், என் சேரில் உட்காரு, இந்த கைதி வஸ்திரத்தெல்லாம் கட்டி போட்டு நல்ல வஸ்திரத்தை உடுத்திட்டு அதில் உட்காந்து இந்த ஜனங்களை என்ன செய்யணும்? நீ நடத்தணும், நீ தான் வாட, நீ தான் சூப்பர்வைசர் என்ற பதவிகளை கொடுத்து அவன் உயர்த்தி வச்சுட்டான். உயர்த்தி வச்சுட்டு அவன் கீழே போயிட்டான். அப்புறம் சில நாள் கழிச்சு வந்து என்ன சொல்கிறான்? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதனால என்ன செய்ய? 23 வாசியம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் எதை செய்தாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது, அவன் செய்கிறதெல்லாம் நல்லாவே இருக்குது.
அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுறான். அந்த தலைவர், சிறைச்சாலை தலைவர் சந்தோஷப்பட்டு அதெல்லாம் பொறுப்புகளை மேலும் கொடுத்து அவனை மேலே உயர்த்தி நேசித்தான். அல்லேலூயா. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் பலவீனமாக இருந்தபோது ஆண்டவர்கிட்ட போய் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். கிருபை, ஆண்டோட கிருபை நம்முடைய பலவீனத்தை மாற்றக்கூடியது. பவுல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் என்றும் இருப்பதாக என்று சொல்றார். இந்த கிருபையை கொண்டு வராரு பார்த்தீங்களா? கிருபை. ஆமாம். ஆகவே கிருபை நமக்கு தேவை என்பதை தேவன் அறிந்தது. பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமத்தில் 6ஆம் அதிகாரம் கடைசியில் இந்த மோசே ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம் முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம் முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி சமாதானம் கட்டளையிடுகிறார். 2வது கிருபை, 3வது சமாதானம். அப்போ பாருங்க, பழைய பாட்டிலும் இந்த கிருபையை ஆண்டவர் அங்கே கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? ஆசீர்வாதத்தில் ஒன்று கிருபை. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தில் ஒன்று கிருபை. கிருபை, அந்த கிருபையினால தான் நம்ம ஜீவிக்கிறோம். கிருபையால் இல்லை நிற்கிறோ, தேவ கிருபையால் இல்லை நிற்கிறோ, கிருபையால் இல்லை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிற்கிறோ. மூணாவது நம்ம கடந்து செல்வோம். கிருபையை நம்ம கேட்கணும், கிருபையை நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. மூணாவது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் வருது. நம்ம எனக்காக ஒரு நாள் என்ன செய்யறோம்? கறி வாங்கி சாப்பிட்றோம். ஒரு நாள் சாப்பிட்றோம். ஆனால் நான் தினமும் ஆண்டவர் என்ன செய்யறார்? கறி கொடுக்குறேன். அல்லேலூயா. எலியாவுக்கு தினமும் என்ன செய்யறாரு? இறைச்சி காலையிலையும் மாலையிலையும் கொடுக்குறாரு இறைச்சி. பாருங்க, அப்போ நம்ம எனக்காக ஒரு நாள் தான் என்ன செய்யறோம்? ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தோம், ஒரு நன்மையை பார்த்தோம் அப்படின்றோம். தாவீது நாளுக்கு நாள் என்ன செய்யறாரு? விருத்தி அடைகிறார். அல்லேலூயா. விருத்தினா ஒரு வளர்ச்சி, ஒரு வளர்ச்சி, ஒரு பெருக்கம், ஒரு உயர்வு, ஒரு ஐஸ்வர்யம், மகிமை. நாளுக்கு நாள் விருத்தி. தாவீது சீயோன் கோட்டையை பிடிச்சுவார். சீயோன் கோட்டையை இப்படி ரொம்ப நிறையா சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, சப்பானியும் இருக்காங்க, அவங்கள தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி தடுத்தாலும் அது போய் என்ன சொல்கிறார்? சீயோன் கோட்டையை பிடிச்சுவார். பிடிச்சி கோட்டை, அந்த கோட்டையில் வாசமாக இருப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒரு அலைஞ்சு தெரிஞ்சாரு. இப்போ சீயோன் கோட்டையை பிடிச்சி அதில் வாசம் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாம் தங்கி குடியிருக்கிறாங்க. அப்புறம் அதனுடைய மதில்களெல்லாம் என்ன செய்றாங்க? பழுது பார்க்க சுற்றிலும் ஏராளமான மதில்கள் என்ன செய்றாரு? கட்டுகிறார். அல்லேலூயா. கட்டுகிறார். அப்போதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ணாரு? கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். தாவீது அபிஷேகம் பெற்ற பிறகு கோலியாத்தை போய் சந்திக்கிறார் இல்லையா? கோலியாத்தை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு சவுலுக்கு இருக்கிற பிசாசை துரத்துறார்.
அப்புறம் சவுல் குடும்பத்தில் ஒரு ஆளாக சேர்ந்துறாரு, ராஜ குடும்பத்துக்குள்ள போயிடுறாரு. எல்லாம் ஒரு வளர்ச்சி, அல்லேலூயா, விருத்தி. அப்புறம் யுத்தங்களை நடத்துகிறார், யுத்தங்களை நடத்தி வெற்றி பெறுகிறார். அப்படி நாளுக்கு நாள் வளர்ச்சி ஏற்பாட்டை பிடிக்கிறாரு. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறார். அல்லேலூயா. நான் இந்த ஊருக்கு வந்தபோது நடந்தே ஊழியம் செய்வேன். அப்போ பீரோ கிடையாது, கட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பெட்டி தான் இருக்குது, இரும்பு பெட்டி இருக்கும். தூக்கிட்டு வந்தேன். இந்த பாசமாக ஒரு பெட்டி அவங்க வீட்டில் கொடுத்தாங்க, அதை தூக்கிட்டு வரும். நடந்தே ஊழியம் செய்வோம். காலையில் 5 மணிக்கெல்லாம் அழைச்சி நடப்பேன். நடந்தே சுமார் இப்போ 6 மணி ஆகும். அப்புறம் அங்கே போய் சில வீடுகளை சந்தித்து ஜெபம் இப்படி அழைச்சிட்டு வரும். அப்புறம் ஒரு ஓட்ட சைக்கிள், அதில் என்ன செய்வோம், அதில் மிச்சு ஓடிச்சு. ஆசிரமாக ஏற்றிட்டு என்னோட தம்பி இருந்தான், அவனையும் ஏற்றிட்டு போவோம். அப்படியே கஷ்டப்பட்டான். அப்புறம் அதை ஒரு 2 வீலர் கொடுத்தாங்க, ஒரு பழைய 2 வீலர் இருந்தது. அது அடிக்கடி ரிப்பேர் இருக்கிறோம், அடிக்கடி நின்றுடும். அதை மறுபடியும் போட்டு மிதிச்சுட்டு பண்ணி வேறு ஊட்டி ஏதா நாளைக்கு நடந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோ வாடகை வீடுகள் எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு நாளுக்கு நாள் இருக்கு. அல்லேலூயா. இத்தனை ஊழியத்துக்கு வந்ததுனால நாளுக்கு நாள் என்ன செய்தோம், விருத்தி அடைந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஆண்டு ஆசீர்வாதமாக நடத்துகிறேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி உங்களையும் நினைச்சுவார். நீங்களும் அப்படி இந்த நிலைமையில இருந்திருப்பீங்க. இயேசு ஏற்றுக்கொள்ள முன்னதாக ஆண்டவர் இன்னைக்கு நாளுக்கு நாள் விருத்தியிலே செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருப்பதுனால. அல்லேலூயா. விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி. வட இந்தியாவில் ஒரு தொழிலதிபர் இருந்தார். அவருக்கு கூட வந்து ஊழியமெல்லாம் செய்தார். அவருக்கு ரொம்ப தொழில் நஷ்டமாகி ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ஆண்டவரை அறியாதவராக இருந்தார். அப்புறம் ஆண்டவரை பற்றி ஒரு ஊழியக்காரர் போய் சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணாராம், அந்த கம்பெனியில் போய். அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு ஆளுக்கு இப்படி இருப்பார், குண்டா இருப்பார், இப்படி இருப்பார். ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தொழில் நல்லா விருத்தி அடைஞ்சிச்சு. அல்லேலூயா. திருச்சி வந்து நிறைய எஸ்டேட்டுகள்லாம் வாங்கி நல்ல தொழிலில் முன்னேறிட்டார். அப்புறம் அவர் காசு காணிக்கையெல்லாம் வாங்காமலே ஊழியம் செய்வார். அல்லேலூயா. காரிலே வந்துடுவார், வந்து ஊழியம் செய்திருக்கிறாரு. நம்ம இடத்துல வந்து ஊழியம் செய்திருக்காரு, மலைக்கெல்லாம் வந்திருக்காரு. அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி அடைய இயேசு நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. 12ஆம் மாதத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 2வது கிருபை நம்மை நிரப்பி நடத்துகிறவராக இருக்கிறார். 3வது நாளுக்கு நாள் விருத்தி அடைய கர்த்தர் கூட இருப்பதுனால அதனால ஆண்டவரை நம்ம தக்க வச்சுக்கணும். ஆமாம், சீசர்கள் சொன்ன போல சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அக்கறைக்கு போங்கன்னு சொல்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரை சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் போயிடுச்சு, எங்கள் கூடயே இருந்துடும், எங்கள் கூடவே இந்த படகுல வா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இது இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி ஏற்றிட்டு போயிட்டாங்க. அங்கே பெரிய கொந்தளிப்பு, கடல் நல்லா மோது, படகு கவிழ், அந்த ஒரே நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னா ஆண்டவர் எழுப்பி என்ன செய்த காற்றையும் கடலையும் அதை அல்லேலூயா கூட இருந்ததுனால உடனே ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. இயேசு உங்களோடு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல பேலன்ஸ், சுகம், பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் வரும். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு நாளிலே ஆண்டவர் வந்து உங்களை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா.